வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சும்மா கண்ட கண்ட ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்தாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பனை வெல்லம் எடுத்திருக்கேங்க. கருப்பட்டி வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், தூசியெல்லாம் வந்துருச்சு. இப்போது நம்ம வடிகட்டின வெள்ளைப்பாக நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சுக்கு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சத்து மாவு பவுடரை நல்லா அமுக்கி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பவுடரை இந்த பாகுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மெதுவாக கட்டிகள் இல்லாமல் கலந்து விடலாம். இதில் உளுந்து, பாசிப்பருப்பு இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் குழன்னு தாங்க இருக்கும். நம்ம நினைக்கிற டெக்ஸ்சர் அளவு வராது. நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து விட்டு கலக்கலாம். இல்லை உங்களுக்கு பாகு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சத்து மாவை எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக வரும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமாக நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நல்லா மாவை கிளறி விடலாம். இது அடி கனமான பாத்திரங்கிறதுனால நல்லா சட்டியில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வருது பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்பூனால் நம்ம கரண்டியில் இருக்கிறத எடுத்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. அதுக்கடையில் நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. சூடாக இருக்கும்போதே பண்ணிடலாம். இல்லை திரும்ப உங்களுக்கு ஒட்டிகிட்டு வருதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பார்த்திங்கன்னா நல்லா அமுக்கி விடணும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சத்து மாவு வீடியோ நான் லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.